கராத்தே கலையை பள்ளிகளில் கற்றுக் கொடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிக்ஸ் அண்ட் பஞ்ச் கராத்தே அகாடமிக் வலியுறுத்தியுள்ளது. சென்னை மேற்கு தாம்பரத்தில் உள்ள கிக்ஸ் அண்ட் பஞ்ச் கராத்தே அகாடமி ஆண்டுதோறும் சர்வதேச கராத்தே போட்டிகளை நடத்தி வருகிறது. அதன்படி 14வது ராயல் சேலஞ்சர்ஸ் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி மயிலாப்பூரில் நடைபெற்றது. இதில் மலேசியா, இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். கராத்தே, குமுத்தே ஆகிய பிரிவுகளில் தனித்தனியே நடத்தப்பட்ட போட்டியில் முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழை கிக்ஸ் அண்ட் பஞ்ச் அகாடமி நிறுவனர் ரேஷ்னி கார்த்திகேயன், ரேஷ்னி வனிதா மற்றும் சென்சாய் மிருதுலா ஆகியோர் வழங்கினர். இது குறித்து கிக்ஸ் அண்ட் பஞ்ச் கராத்தே அகாடமி நிறுவனர் ரென்ஷி கார்த்திகேயன் கூறிய போது, தமிழகத்தில் இருந்து அதிக பணம் செலவழித்து வெளிநாடு விளையாட முடியாது என்பதால் அங்குள்ள வீரர்களை அழைத்து வந்து போட்டி நடத்துவதாக தெரிவித்துள்ளார். இது ரொம்ப நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும், ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய வகையிலையும் இந்த ஒரு டோர்னமெண்ட்டை நாங்கள் நடத்தினோம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும், உற்சாகமாக இருப்பாங்க. படிப்பை என்னதான் படித்து வெளியே வந்தாலும் அதை எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தற்காப்பு கலைகள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ்லாம் வந்து அவங்க கூட போட்டி போடும்போது நிறைய புதிய டெக்னிக்ஸை கற்றுப்பாங்க. அதனால ஒரு புதிய சூழ்நிலையும் அவங்களுக்கு பார்க்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஒரு புதுவிதமான மனிதர்களையும் சந்திக்க நல்ல ஒரு வாய்ப்பா இந்த டோர்னமெண்ட் அமைஞ்சது. நிறைய பேரால ஃபாரின் போயிட்டு அந்த மாதிரி பிளேயர்ஸோட காம்பீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் செலவு பண்ணி போறதுக்கு. பட் அவங்கலாம் இங்க வந்து பண்ணும்போது இது ஒரு நல்ல வாய்ப்பா அவங்களுக்கு அமைஞ்சது.